மீசை வந்து முளைச்சி அவங்க வந்து அதை ரொம்ப அவமானமாக நினைக்கிறாங்க. அதை வந்து பல்வேறு வகையான காஸ்மெட்டிக் சர்ஜரி மூலமாக அகற்றிக்கிறாங்க. காரணம் வந்து அவங்களுக்கு டெஸ்டோஸ்டரோன் வந்து சுரக்கிறது. ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரோன் வரணும், பெண்களுக்கு எஸ்ட்ரோஜன் வரணும், ஆனால் மாற்றி வந்து வருது. பல்வேறு வகையான ஹார்மோன்களின் செயல்திறன் வந்து இதனால் பாதிக்கப்படுகிறது. இதற்கு அனைத்திற்கும் காரணம் வந்து பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து அதிகரிப்பது. இது அனைத்தையுமே செய்பவை வந்து தானிய உணவுகள், சர்க்கரை, குப்பை உணவுகள் மற்றும் பழங்கள். பழங்கள் வந்து என்ன கெடுதல் அப்படின்னு பார்த்தோம். பழங்கள் வந்து ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, பழங்களும் வந்து அதில் இருக்கிற ஃப்ருக்டோஸ் மற்றும் அதில் இருக்கக்கூடிய அதுவும் வந்து பிளட் சுகர் லெவலை வந்து அதிகரிக்கத்தான் வந்து செய்கின்றன. அதனால் வந்து நாம் இது அனைத்துமே வந்து தவிர்த்து விட்டு நம் கலோரிகளின் பெரும்பகுதியை இறைச்சி, முட்டை மூலம் அடைவது தான் வந்து பெலியோ டயட் உணவு முறை. பெலியோ உணவு முறையில் நம் கலோரிகளில் பெரும்பங்கு கொழுப்பின் மூலமாகவும் முட்டை மூலமாகவும் வர வேண்டும். கலோரிகளின் பெரும்பங்கு கொழுப்பின் மூலமாக வர வேண்டும். புரதம் வந்து ஒரு நாளைக்கு 70 to 80 கிராம் வரை ஆண்களுக்கும் 60 கிராம் வரை பெண்களுக்கும் வந்து கிடைக்க வேண்டும். சர்க்கரை அல்லது கார்போஹைட்ரேட்டின் அளவுகள் வந்து 20-30 கிராம் என்னும் அளவில் வந்து கிடைக்க வேண்டும். இதுதான் வந்து இந்த டயட்டோட அடிப்படை தத்துவம் மற்றும் சாராம்சம். ஆனால் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டயட்டை சாப்பிடு, இதுதான் வந்து நீ சாப்பிடு, 3 வேளை இது சாப்பிடுன்னு இப்போ நான் சொல்ல போகிறது வந்து கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து உங்களுடைய பிளட்டு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸு, உங்களுக்கு உடம்புல வேறு என்னென்ன சிக்கல் இருக்குது இதெல்லாம் வந்து தெரியணும். அதனால் வந்து நீங்கள் ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுவில் நீங்கள் இணைந்து உங்களுடைய தைரோகேர் எனப்படும் நிறுவனத்தில் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அது வந்து 1500 ரூபாய்க்கு மிக மிக சீப்பாக, அதை விட சீப்பாக எங்கேயாச்சும் கிடச்சா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதை விட சீப்பாக வந்து எங்கேயும் கிடைக்கிறது கிடையாது. அதை வந்து நீங்கள் எடுத்து அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், சீனியர் உறுப்பினர்கள் மற்றும் மருத்துவர்கள் அதை பரிந்து ஆலோசித்து உங்களுக்கு ஏற்ற டயட்டை கொடுப்பார்கள். ஆக இதுதான் வந்து இந்த டயட்டை பற்றிய அறிமுகம். மற்றபடி உங்கள் பிற கேள்விகளுக்கு இப்பொழுது நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன்.